ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. இதுக்கு ஒரு 300 கிராம் முட்டைக்கோஸ் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை லைட்டாக சீவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இதை இப்படி கத்தி வச்சு இது லைட்டாக சீவிக்கலாம். இது அழுக்காக இருக்கிறத மட்டும் நம்ம சீவிக்கலாம். கட் பண்ணாமல் முழு கோஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சீவ வேண்டியதில்லை. மேலே உள்ள லேயர் மட்டும் எடுத்துருங்க. வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், சுத்தமாக நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை சீவி எடுத்துக்கலாம். இதை சீவினாலும் சரி, இல்லை நீங்கள் கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இந்த சீவுறது நான் ஒரு ஆண்டாள் கோயிலில் தேரோட்டத்தப்போ வெளியில் கடை போட்டிருந்தாங்க, அந்த இதில் வாங்கினேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கையெல்லாம் வெட்டினது. இப்போ கொஞ்சம் பார்த்து நம்ம சீவிக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும். கடன்னு சீவி முடிச்சிடலாம். கொஞ்சம் கவனமாக மட்டும் சீவணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷத்துலேயும் நல்லா சீவிடுச்சு. இந்த பொரியலுக்கு நான் சின்னதாக இருக்கனால ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். இந்த தோல் லைட்டாக இந்த கத்தி வச்சு சீவிடுங்க. சுரண்டி எடுத்துட்டு இதை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் சீவி விட்டுலாம். இந்த கேரட் நல்லா சீவி எடுத்தாச்சுங்க. இது கூட பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம், கொஞ்சம் கம்மியாக, அல்லது ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சமாக எடுத்தாலே போதுங்க. இந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதையும் இந்த கேரட்டு முட்டைக்கோஸோட போட்டுக்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கலாம். இது சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். தாளிக்க மட்டும்தாங்க. இந்த அளவு சேர்த்துக்கோங்க, போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2-3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சுருக்கிறேன். இது செவந்த உடனே நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கின உடனே கருவேப்பிலை நீளமாக இருக்கனால நான் 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம்.
இப்போ நம்ம அந்த முட்டைக்கோசு, கேரட்டு, பாசிப்பருப்பெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க உப்பு. இது கம்மியாக தான் பிடிக்கும், நிறைய போட்டுறாதீங்க. இந்த உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சிடலாம். இதை ஒரு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துருங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ இடையில் ஒரு 2 டைம் வந்து கிளறி விட்டேன். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இந்த மாதிரி ஆகிடணும், குழஞ்சிடக்கூடாது. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் வேகணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வந்து வேக வச்சுக்கோங்க. இனிமேல் தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி தெளித்து வேக வச்சிங்கனாலே வெந்துடும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இது கூட நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.